ஹே காஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படிங்கிற பிரச்சனை அடிக்கடி வருதா? ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் டெலிகிராம் அப்படிங்கிற அந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டிங் அப்ளிகேஷன் தான். ஸோ வாட்ஸ்அப் போலவே தான். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணுங்கள் ஒரு குரூப்பை. ஸோ நியூ குரூப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஏதோ ஒரு காண்டாக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன், ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம், அதாவது அந்த குரூப்புக்கான நேம் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ என்னுடைய நேம் நான் சும்மா கொடுத்துக்கிறேன். ஓகே, டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை சூஸ் பண்ணிட்டு அந்த மெம்பரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த குரூப்புக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் எனிதிங், எந்த ஒரு ஃபைலாக இருக்கட்டும், அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஃபைல் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த 3 பிக்சர்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்குள்ளேயே ஆட் ஆயிரும். இதில் வந்து பிக்சர்ஸ் மட்டும் கிடையாது, வீடியோஸ் அண்ட் ஃபைல்ஸ், எந்த ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாக இருக்கட்டும், எந்த ஒரு ஏபிகே ஃபைலாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து இங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மெமரியில் வந்து ஆட் ஆகாது, அதாவது ஆன்லைன் க்ளவுடில் தான் இது வந்து சேவ் ஆகும். ஸோ இதனால் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சேவ் டு கேலரி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரி வந்து கேலரிக்கு வந்து போயிடும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லுங்கிற பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.